வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தி தர தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெரிதும் உறுதுணையாக இருப்பார் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு பேசினார். இப்போட்டியில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 57 அணிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இறுதிப் போட்டி வரும் 29ஆம் தேதி நடைபெறும். விளையாட்டு வீரர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் பணத்தை காட்டிலும் நேரம்தான் நல்ல வளத்தை கொடுக்கும் என்றும் விளையாட்டு வீரர்களின் இலக்கு தொலைநோக்கு பார்வையுடன் விளங்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். புதுச்சேரி 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளின் தொடக்க விழாவில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2027ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட உள்ள இந்த பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியானவர்கள் தேவையான ஆவணங்களுடன் இயக்குனர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை 18 பெல்காம் வீதி புதுச்சேரி 1 என்ற முகவரியில் ஜூன் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.